ஹலோ முதல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ உமன்ல என்டர்பிரனர், அதாவது பெண் தொழில் முனைவோர் நிறைய பெருகிட்டே வர்றாங்க மதுரையில. அது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அந்த வகையில பெண் தொழில் முனைவோர்ல நைட்டி தயாரிப்பு கம்பெனியை பத்தி பார்க்க போறோம். லகரம் அப்படின்ற இந்த கம்பெனி தான். ஸோ இது எங்க இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, எப்படி சேல்ஸ் பண்றாங்க, குவாலிட்டி என்ன மாதிரி இருக்கு, ஸ்டிச்சிங் என்ன மாதிரி இருக்குங்கிற தொடர்ச்சி அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார், என்னோட பேர் கனிமொழி. நான் MBA கிராஜுவேட். எனக்கு ஸ்டிச்சிங் இதுல ரொம்பவே ஆர்வம் சின்ன பிள்ளைல இருந்து. ஸோ நான் அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு உமன் ஆண்டர்பிரனரா வரணும் அப்படின்ற எய்ம்ல நாங்க ஓன் ஐடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி லகரம் அப்பரன்ஸ் நேம்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய கம்பெனி எந்த இடத்துல இருக்கு மேடம்? இப்ப மதுரை விரகனூர் டேம் கிட்ட நம்மளோட கம்பெனி அமைஞ்சிருக்குங்க சார். இப்போ கம்பெனியோட நேம் பாத்தீங்கன்னா லகரம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. சோ அந்த லகரம்ங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு அந்த பேர் வச்சதுக்கு? தமிழ்ல ழ அப்படின்னாலே ஒரு சிறப்பு, லகனாலே ஒரு அழகு. ஸோ அழகு அப்படின்றதுக்கு தான் நாங்க எங்களோட கம்பெனி நேமுக்கு லகரம் அப்பேரல்ஸ் கிரவுன் ஆஃப் பியூட்டி நேம் வச்சிருக்கோம் சார். ஸோ சிறப்பு வாசகம் அதுதான். ஸ்டிச்சிங்ல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பிரிவுகள் இருக்கு. இதுல நீங்க இந்த நைட்டிய மையமா எடுத்ததுக்கு என்ன காரணம்? ஆக்சுவலா இப்போ நைட்டின்றது ஒரு என்ன சொல்றது, டெய்லி வியர் மாதிரி ஆகி போடுச்சு. முதலாவது வீட்டுல தான் போடுறாங்க. இப்போ ஆக்சுவலா வெளியில போகிற அளவுக்கு நம்மளுக்கு நைட்டின்றது ஃபேஷனா வந்துருச்சு. ஸோ அந்த பியூர் காட்டன்ல நாங்க எடுத்து நைட்டி ஃபுல்லாமே நாங்க இப்போ இருக்க ஃபேஷனுக்கு ஏத்தாப்லயும் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அந்த ஏத்தாப்லயும் எல்லா ட்ரெண்ட்லயும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நைட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெட்டீரியல் நிறைய உள்ள வந்துருச்சு. அதுல டிசைன்ஸும் பயங்கரமா வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க அந்த காட்டனை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா சார், நம்மளோட சூழ்நிலைகள் இருக்குல்ல, தட்ப வெப்பநிலை. ஸோ இதுக்கு நம்ம பியூர் காட்டன் தான் உடம்புக்கு நல்லது. நீங்க என்னதான் ஒரு ஆபீஸ்க்கு என்னதான் ஒரு பனியன் கிளாத் இந்த மாதிரி போட்டாலுமே நீங்க நைட்டு தூங்கும் போது நம்மளோட ரத்த சர்க்குலேஷன் இதெல்லாம் ஃப்ரீயா அது மூவ் ஆகணும், சர்க்குலேஷன் ஆகணும், நம்மளுக்கு காட்டன் தான் நம்ம உடுத்தணும். அதனாலதான் நாங்க பியூர் காட்டனாவே எடுத்து நைட்டிக்கு பண்ணிட்டு இருக்கோம். காட்டனை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்க எங்க மெட்டீரியல் பூராமே கலெக்ட் பண்றீங்க? நம்ம ஃபுல்லாமே நார்த் இதுல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ராஜஸ்தான், பாம்பே இந்த மாதிரி எங்க நம்மளுக்கு பியூர் காட்டன் வெரைட்டியானது கிடைக்குதோ ஸோ அங்கே ஃபுல்லாமே நாங்க பார்த்து கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெரைட்டிஸ் எப்படி மேடம் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பங்கள் இருக்கும், கலர் பிரியங்கள் இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்க கலெக்ட் பண்றீங்க? இதுக்குன்னு ஏதாவது மெனக்கடல் இருக்கா? இருக்கு சார், கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்போ குழந்தைகளை வளர்க்குறவங்க எனக்கு ஒரு டார்க் கலரா விரும்புவாங்க. ஏன்னா ஈஸியா அழுக்காயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்க டார்க் கலர்ஸா அந்த ஃபீடிங் நைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு இருக்கோம். நார்மலா நம்ம டெய்லி வேற ஏதாவது போடுறவங்களுக்கு ஒரு லைட் கலராகவும் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாவும் அந்த மாதிரியான பூ இதுகள்லாம் நாங்க அந்த இதுல ஒவ்வொரு சின்ன சின்னதுலயுமே பார்த்து அவங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இருக்கோம். டிசைனை பொறுத்த வரைக்கும் மேடம் நீங்க என்ன மாதிரியான டிசைனிங் வெரைட்டி பண்றீங்க? ஏன்னா ஸ்டிச்சிங்ல நிறைய டிஃப்ரெண்டா கொண்டாங்க. ஸோ அதுக்கு எதுவும் பெயர்கள் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கு சார், நாங்க கிட்டத்தட்ட 50+ டிசைன்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நேம் நாங்க வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஜிப் நைட்டி, இப்போ ஜிப்லெஸ் நைட்டி, ப்ளீட்டட் நைட்டி, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. மற்ற மெட்டீரியலோட ஃபீடிங் கொடுக்குற உமனுக்கு எந்த அளவுக்கு காட்டன் முக்கியமானது? அதுல எதுவும் ஸ்பெஷல் இருக்கா? ஃபீடிங் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் அது கிடையாது. பொதுவாவே நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு காட்டன் ரொம்ப நல்லதான ஒண்ணு. ஏன்னா அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷனுக்கு நம்ம காட்டன் தான் பிரீத்தபிளா இருக்கும். மதர்ஸ் ஃபீடிங் பண்ணும்போது குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கும். மத்த ஃபேப்ரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணல குழந்தைகளுக்கு ரேஷஸ் இந்த மாதிரி வரும். பியூர் காட்டன் சாஃப்டா இருக்கும், நம்மளோட சாஃப்ட் காட்டனாவும் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும். அவங்க எந்த ஒரு ரேஷஸும் அந்த மாதிரியான பாதிப்பு வராது குழந்தைகளுக்கு. ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம ஒரு மெட்டீரியல் நல்லா கலெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க என்ன மாதிரியான இயந்திரங்கள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க? இன்னைக்கு டெக்னாலஜிக்குள்ள எக்யூப்மெண்ட்லாம் அப்டேட் பண்ணிருக்கீங்களா? நம்ம ஃபுல்லாமே ஹை டெக்னாலஜி மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நைட்டிலயுமே ஓவர்லாக் ஸ்டிச் வந்துடும். ஓவர்லாக் எப்படின்னு பாத்தீங்கன்னா 5 thread மிஷின் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓவர்லாக் பிளஸ் சைடுலயே ஒரு ஸ்டிச் வந்துடும், நம்மளுக்கு செயின் ஸ்டிச் வந்துடும். என்னென்ன குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான எல்லா மிஷின்ஸும் நாம அப்டேட் பண்ணி எல்லாம். டிசைனிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50+ டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கவே இருக்காது. நம்ம இது ஃபுல்லாமே ஃப்ராக் மாடல், ப்ளீட்டட் மாடல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பட்டன்ஸ் இந்த மாதிரி சோ பட்டன் இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன வெரைட்டி வருதோ ட்ரெண்டியாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நெக் பாத்தீங்கன்னா யூ நெக், பா நெக், ஹாட் நெக், இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். நெக் மாடலே நிறைய டிஃபரெண்ட் நம்மள்ட்ட வந்துட்டு இருக்கு. ஜிப் நம்மளுக்கு நல்ல ஸ்மூத் ஜிப் தான், நம்ம சூப்பர் குவாலிட்டியா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜிப்லயே உங்களுக்கு வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இன்விசிபிள் ஜிப் இருக்கு, நார்மலா ஃபீடிங்காக கொடுக்குற அந்த மாதிரியான ஜிப்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம குவாலிட்டியா ஸ்மூத்தா இருக்கும் நம்மளோட ஜிப். இப்போ நம்மளோட நைட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ஓவர்லாக் கூட இருக்கும். ஃபுல்லி ஓவர்லாக், சைடு ஸ்டிச், ஓகே ஸ்லீவ் எல்லாத்துலயுமே ஓவர்லாக் வந்துடும். பிளஸ் பாக்கெட் இல்லாத நைட்டியே இப்ப இல்ல. மொபைல் எல்லாருக்கும் ஒரு கை குழந்தை மாதிரி கை குழந்தை தூக்கிட்டு இருக்காங்க. மொபைல் ஒரு இதாயிருச்சு. அவங்க வைக்கிறதுக்கான ஃப்ரண்ட் பாக்கெட் ஆர் சைடு பாக்கெட் இந்த ரெண்டுமே நம்ம இதுல வந்துருது. பாக்கெட் எல்லா நைட்லயுமே நம்மகிட்ட இருக்கும். கட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ உங்களுக்கு கட்டிங் தெரியுமா? நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி நீங்க கையாளுறீங்க? ஸோ கட்டிங் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஃபுல்லாமே கட்டிங் எல்லாருமே நம்ம தனிப்பட்ட ஆள் போட்டிருக்கோம். ஸோ கட்டிங் டிசைன்ஸ்
எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த டிசைன் போடுங்க, இந்த மாதிரி கட்டிங் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க அதுக்கு ஏத்தாப்புல அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா, இல்ல மாடல் வந்து ரொம்ப இல்லாம டிசைன் கம்மியா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். அந்த மாதிரி ஸ்பெஷலா எதுவும் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஓல்டேஜ் பீப்புள் வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் ப்ளீட்டடா இருக்கணும், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க பசங்க போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு வெளியில போறாங்க, அவங்க வந்து கொஞ்சம் என்ன வெளியில போகணுமா ஒரு துண்டை போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ளீட்டட் இதெல்லாம் வைக்கும் போது ப்ளீட்டட் இதுக்கு வந்து உங்களுக்கு துண்டு போடலைனாலுமே ஒரு நீட்டா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓல்டேஜ் பீப்புள் அந்த மாதிரி விரும்பினா நாங்க அதையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து நைட்டி போடக்கூடிய சூழல் இருக்கு. குழந்தைகளுக்கான நைட்டியும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோமா? கண்டிப்பா நம்ம எல் சைஸ்ல இருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 12 வயசு பசங்கள்ல இருந்து நம்மளுக்கு நைட்டி அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லகரம் வந்து நைட்டி வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். நம்ம ஆக்சுவலா இப்ப வந்து அந்தமான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஸோ அடுத்து வந்து மலேசியா நம்ம போகிறதுக்கான ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. நாங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இப்போ நிறைய இடத்துல இருந்து எங்களுக்கு கான்டாக்ட் வந்துட்டு தான் இருக்கு. நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றவங்க எங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். நார்மலா வந்து நீங்க இங்க எப்படி சேல்ஸ் பண்றீங்க, டெலிவரி எப்படி கொடுக்குறீங்க? இப்போ உங்கள்கிட்ட ஒரு நைட்டி உங்களோட மொத்தமாவோ இல்ல சில்லறையாவோ வாங்கணும்னா என்ன மாதிரி விதத்துல நீங்க அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நம்ம வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரீட்டைல சிங்கிள் பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும். ஹோல்சேல் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல மினிமம் 30 பீசஸ் எடுக்கணும். ஸோ ஹோல்சேல் பாத்தீங்கன்னா ரீட்டைல விட ரேட் வந்து அவங்க ஹோல்சேல் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம நிறையவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஹோல்சேல் வந்து எங்க கிட்ட நிறையவே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். நைட்டில வந்து பாத்தீங்கன்னா மேடம் சிலவங்க வந்து மல்டி கலர் கொடுப்பாங்க, சிலவங்க ஒரே கலர்ல மல்டி டிசைன் கொடுப்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி பேட்டர்ன் நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? நாங்க வந்து சேம் டிசைன்ல பட் நிறைய கலர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்ன் எடுத்து நெக் பேட்டர்ன் எடுத்துட்டீங்கன்னா அதுலயே வெரைட்டியான பூவும் ஓகே, டிசைன்ஸ் ஓகே அண்ட் கலர்ஸும் ஓகே, எல்லாமே வெரைட்டியா இருக்கும். ஒரு 10 கலர் இருக்குன்னா 10மே உங்களுக்கு வேற வேற பூல வேற வேற கலர்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு 500,000 வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? மேக்ஸிமம் 1 வீக் கூட வச்சுக்கோங்களேன். 1 வீக்ல நம்ம அவங்களுக்கான டெலிவரி நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பா. ஆன்லைன் வாங்குறவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விதிமுறைகள் வச்சிருக்கீங்க? ஆன்லைன்லயே வீடியோஸ்லயே நம்ம வர்றாங்க கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா ஆன்லைன் மூலமா வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம வந்து ப்ரீ பேமெண்ட், அதாவது முதல்ல பேமெண்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு டெலிவரி அவங்களுக்கு பண்றோம். கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நம்ம இதுல வாட்ஸ்அப் இதுக்குன்னு எதுவும் குரூப்ஸ் வச்சிருக்கீங்களா? நமக்கு இருக்கு, நமக்கு தனிப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. என்னை கான்டாக்ட் பண்ணாலும் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி அந்த மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நம்ம போட்டோஸ் போயிடும். இன்ஸ்கர்ட் வந்து நம்மளுடைய பிராண்ட்ல பார்த்தோம் மேடம், எல்லாமே பயங்கர குவாலிட்டியா இருந்துச்சு. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதுவுமே 100% பியூர் காட்டன் தான், நம்மளுக்கு கேரண்டிட் கலர். ஸோ எந்த ஒரு இதுவுமே சாயம் போகாது. குவாலிட்டி நைட்டினாலும் சரி இன்ஸ்கர்ட்னாலும் சரி எல்லாமே பியூர் காட்டன் பிளஸ் கேரண்டிடான கிளாத் தான் நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து நாங்க காம்ப்ரமைஸ் பண்றதாவே இல்லை. சிலவங்க பாத்தீங்கன்னா குரூப்பா இருப்பாங்க, ஒரு 50 பேர் ஒரு 100 பேர், அதை ஹாஸ்டலா இருக்கலாம், இல்லைன்னா காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சேர்ந்த ஒரு நர்சிங் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல கம்பெனிஸா இருக்கலாம். ஸோ இவங்க வந்து மொத்தமா உங்களுக்கு ஒரு 50 பேர் 100 பேருங்கும் போது தனிப்பட்ட முறையில சில டிசைன்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கு இப்படிதான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார், நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா மினிமம் வந்து ஒரு 50 பீசஸ் ஆகுது நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும். சேம் டிசைன்ல கொடுக்குறாங்க அப்படின்னா 50 பீசஸ் எடுத்தாதான் நாங்க பல்கா தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் பீஸ்க்கு நம்ம பண்றது கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தமா ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ப்ரொடக்ஷன் தான் தேவை அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? பல்க் ஆர்டர் எடுத்து பண்றோம், பட் நாங்க எங்களோட குவாலிட்டியில வந்து எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே மாதிரி எங்களோட பிராண்டுக்காக தான் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மத்த நேம்ல அந்த மாதிரி ஜாப் ஒர்க்கா நம்ம எடுத்து எதுவும் பண்றது இல்ல. ஸோ எங்க நேம் எங்க பிராண்ட்ல நாங்க செஞ்சு கொடுக்க ரெடியா இருக்கோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராண்ட் நல்லா இருக்கு, உங்க குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எங்க ஊர்ல வந்து நாங்க சேல்ஸ் பண்ணி தர்றோம், கஸ்டமர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி பண்ணி தரீங்க? பண்றோம் சார், நாங்க அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எல்லாமே எடுத்து பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து நாங்க மார்க்கெட்டட் பை அந்த மாதிரி ஒரு லேபிள்ல அவங்களோட நேம் போட்டு நாங்க பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கோம். பிரைஸ் வந்து ரொம்ப முக்கியமானது மேடம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பண்ற இடத்துல இருந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது விலை குறைவு, தரமான பொருள். கூடுதலா வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட். இது பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சூழல். லகரம் நைட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ரேட் பிரைஸ்ல நீங்க வந்து விதிச்சிருக்கீங்க? அதாவது நம்மளோட வந்து டிசைன்ஸ் பொறுத்து ரேட் வேரி ஆகும். ஸோ ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா 250ல இருந்தே, ஆக்சுவலி அது யாருக்குன்னா நம்ம ரீட்டைலருக்கே 250ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப் டு ஒரு 500 வரை நம்ம கிட்ட இருக்கு ரேஞ்சஸ். ஒவ்வொரு ரேஞ்சஸ்க்கு ஒவ்வொரு ரேட் வேரி ஆகும். இன்ஸ்கர்ட் வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா 7 பார்ட் வந்து நம்ம 170க்கும் 8 பார்ட் 180க்கும் கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி நம்ம நைட்டில வந்து ஹோல்சேலுக்கு எடுக்கிறாங்களா 30 பீசஸ் நம்ம மினிமம் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பெர் நைட்டிக்கு நம்ம 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் நம்மளோட எம்ஆர்பில இருந்து. நம்மளோட டைரக்ட் கஸ்டமர், அதாவது ரீட்டைல் கஸ்டமர், டைரக்ட் கஸ்டமருக்கு நாங்க 80 rupeesல லெஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். பெண் தொழில் முனைவோர் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. குடும்பத்தையும் பார்க்கணும், குழந்தைகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதை தாண்டி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நீங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிராண்டை உருவாக்கி நைட்டி வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த தொழில் முனைவோரா இருக்கும்போது உங்களுக்கு மன நிறைவு எப்படி இருக்கு? பெண்ணா இருந்து இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஸோ எங்களோட பகுதியில் இருக்க பெண்கள், இப்போ நம்ம இதுலேயே கம்பெனியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பெண்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட குடும்பத்தை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோன்றப்போ அது ரொம்பவே மனநிறைவு
நிறைவாவே இருக்கு. நம்மளால அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்றது ரொம்பவே ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. இன்னும் இதை வந்து நாங்க பெரிய கம்பெனியா உருவாக்கி இன்னும் பல பெண்கள் எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட்டாவும் இருக்கணும், அவங்களோட வாழ்க்கைக்கும் முன்னேற்றமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஒவ்வொரு பெண்களும் எங்களோட பிசினஸுமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதுல பார்த்தா ஹோல்சேல் லேடிஸ் தான் முக்காச்சு நாங்க வீட்டுல இருந்தே தொழில் செய்யறோம், இந்த மாதிரி ஹோல்சேல் நாங்க எடுத்து பண்றோம்னு இப்ப நம்ம இதுல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்துமே நம்ம வேற மாவட்டம் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு நம்ம லாரி சர்வீஸ் மூலமாவே ஹோல்சேல் பீசஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஆன்லைன்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன பீஸ் பிடிச்சிருக்குன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. நம்ம சர்வீஸ்ல லாரி சர்வீஸ் இந்த மாதிரி இதுல பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்தே அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பெண்களுக்கு எல்லா சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா லகரம் நைட்டி கம்பெனியோட உரிமையாளர் நிறுவனர் கனிமொழி மேடம் வந்து அவங்களுடைய அனுபவங்களை வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோருக்கு இது ஒரு நல்ல வீடியோவா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியா வந்து நீங்க நைட்டி வாங்கணும் அப்படின்னா நேர்ல பார்த்து நீங்க வாங்கலாம், ஆன்லைன்ல வாங்குறவங்களும் தாராளமா நீங்க வாங்கலாம். கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே தெளிவா வந்து வீடியோ கீழே வந்து வீடியோக்குள்ளேயும் அப்டேட் பண்ணிருக்கோம். வழக்கம் போல உங்களை கேட்டுக்கிறது தான், அவங்க வந்து காலையில வந்து ஒரு 10 o'clock to 6 o'clock 7 o'clock வரைக்கும் நீங்க வந்து மொபைல்ல வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அதற்கு மேல நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறுஞ்செய்தி மூலமா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். அதோட டீட்டெயில் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். மீண்டும் இதுபோல் ஒரு தொழில் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ். நன்றி, வணக்கம். லகரம் அப்பரல்ஸ் அழகின் மகுடம் 195 வாத்தியார் தெரு, கருப்பப்பிள்ளை ஏந்தல், விரகனூர் அணைக்கட்டு, மதுரை 622020. தொடர்புக்கு 88 073 44 001 மற்றும் 81 110 13 451. வருக வருக என வரவேற்கிறோம்.